தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் புதிய மாத ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் ஜனவரி மாதத்தை கிருபையாய் முடிக்க உதவி செய்தார். 2026 வருஷத்திலே முதல் மாதத்தை நாம் ஜெயமாய் முடித்தோம். 2வது மாதத்தினுடைய முதல் நாள் நமக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனாலே எனக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. முதல் நாளே குடும்பமாய் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு போகவும், தேவனை ஆராதிக்கவும், தேவனை பாடவும், தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற கிருபைகளை எண்ணி நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை போதுமானதாய் நம்மை நடத்துகிறதுனாலே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த முதல் மாதத்திலே ஜனவரி மாதம் முழுவதும் நடத்தினவர் இந்த 2வது மாதத்திலேயும் நம்மை அவருடைய இரக்கத்தாலும் கருணையாலும் முடிசூட்டி நம்மை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஜனவரியில நடத்தினவர் பிப்ரவரியிலேயும் கைப்பிடித்து கரம் பிடித்து நம்மை நடத்துவார் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நல்லவர், அவரை துதித்து கொண்டே இருக்கலாம். அப்படி ஒரு நன்மைகளை செய்கிற கர்த்தரை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அதற்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் 73ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். Psalms 73 verse 23. Psalms 73 verse 23. ஆனாலும் நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் எப்போதும் உம்மோடு கூட இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த பிப்ரவரி மாதத்திலே நம்முடைய வலது கையை பிடித்து நம்மை தாங்க போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வலது கையை பிடித்து நம்மை தாங்குகிற தேவனாயிருக்கிறார். அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. 63ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலேயும் இவ்விதமாய் வாசிக்கிறோம். உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வலது கையை பிடித்து தாங்குகிறீர், வலதுகரம் என்னை தாங்குகிறது. அப்படியானால் இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தர் நம்மை தாங்குகிற மாதமாயிருக்கிறது. இங்கு இந்த சங்கீதக்காரன் இந்த வசனத்தை சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்கிறான். ஆனாலும் நான் எப்போதும் ஓடி இருக்கிறேன், என் வலதுகையை பிடித்து தாங்குகிறீர் என்று சொல்லுகிறான். ஆனாலும் என்றால் அதற்கு முந்தின வசனத்திலே 22ஆம் வசனத்திலே நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். காரியம் அறியாத மூடனை போல் இருந்தேன், உமக்கு முன்பாக மிருகத்தை போல் இருந்தேன் என்று சொல்கிறான். ஏன் என்று சொன்னால் 3ஆம் வசனத்திலிருந்து அவன் துன்மார்க்கரை கண்ணோக்கி பார்க்கிறான். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். இந்த துன்மார்க்கர், வீம்புக்காரர், அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறான். செழிப்பா இருக்கிறாங்க, மரணபரிந்தும் அவர்களுக்கு இடுக்கனே இல்லை. அவளுக்கு பலன் உறுதியா இருக்கு, ரொம்ப பலனா இருக்கிறாங்க, எந்த வியாதியும் வர்றதில்லை, நல்லா இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் துன்மார்க்கர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷர் படுகிற வருத்தம் அவர்களுக்கு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷர் அடையும் உபாதி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேதனை அவர்களுக்கு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் வருத்தம் இல்லை, உபாதைகள், வேதனைகள் இல்லை. அவங்க ரொம்ப சுகமா இருக்கிறாங்க. ஐயோ, பெருமையான சரப்பணி அவங்களுக்கு வேதனை இல்லாததுனாலே, துக்கம் இல்லாததுனாலே, பாடு இல்லாததுனாலே, ஆசீர்வாதம் பெறுகிறதுனாலே சரப்பெருமை சரப்பணியை போல அவர்களை சுற்றி கொள்ளும். கொடுமை ஆடை போல் அவர்களை மூடிக்கொள்ளும். கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது,
அவளுடைய இருதயம் விரும்புகிறதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. நான் எவ்வளோ ஜெபிக்கிறேன், எனக்கு ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு விரும்புகிறதை விட அதிகமாய் கிடைக்குது. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமையை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள், தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். தண்ணீர் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரக்கிறது. ஐயா, இதெல்லாம் துன்மார்க்கனுக்கு வருது. தண்ணீர் சுரக்குது, ஆசீர்வாதம் பெருகுது, இடுக்க நில்ல பெருமை சரப்பணி போல சுட்டி கொள்கிறது. மனுஷர் படுகிற உபத்திரவங்களோ வேதனையோ எதுவுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எனக்கு ஏன் நன்மை ஒண்ணு நடக்கல, எனக்கு ஏன் நன்மை ஒண்ணு நடக்கல, அப்படியே தன்னை பார்க்கிறான். 13ஆம் வசனத்திலே, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி என் குற்றமில்லாமையில் என் கைகளை கழுவுகிறேன். நாள்தோறும் வாதிக்கப்பட்டும் நான் எல்லா நாளும் என்னை சுத்திகரித்தும் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்னை பரிசுத்தம் பண்ணி கொண்டும் குற்றங்களை அறிக்கையிட்டும் எனக்கு வாதிக்கப்படுகிறேனே, காலைதோறும் தண்டிக்கப்படுகிறேனே. இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். இதை அறியும்படிக்கு எனக்கு மட்டும் ஏன் உபத்திரவம், எனக்கு மட்டும் ஏன் பாடு, ஏன் நாள்தோறும் எனக்கு பிரச்சனை மேல் பிரச்சனை, ஒன்னு போனா இன்னொரு பிரச்சனை, ஜானியர்னா முழம் சறுக்கிறது. இதை நான் அறியும்படி என் மனதை செலுத்தினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் சர்க்கலான இடத்திலே அவர்கள் நிறுத்தி பாழான இடங்களிலே விட பண்ணினீர். அவர் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் பொருள் பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். ஆனாலும் இப்படியாவது என் மனம் கசந்தது, என் உள்ளந்திரியங்களுக்குள்ளே குத்துண்டேன். நான் காரியம் அறியாத மூடனை போல ஆனேன், உமக்கு முன்பாக மிருகம் போல இருந்தேன். ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடு? இதெல்லாம் நான் சிந்திக்கிறேன். துன்மார்க்கர் செழிப்பா இருக்கிறாங்களே, துன்மார்க்கருக்கு ஒரு வேதனையும் இல்லையே. இதை சிந்திக்கும் போதுதான் தாவீதுக்கு ஆசாவுக்கு ஒரு வார்த்தை வெளிப்படுகிறது. என்ன வெளிப்படுகிறது? அதுதான் 23வது வசனம். நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். எனக்கு இடுக்கண் வந்தாலும், எனக்கு நெருக்கன் வந்தாலும், எனக்கு பாடுகள் வந்தாலும், நாள்தோறும் தண்டிக்கப்பட்டாலும், நாள்தோறும் வாதிக்கப்பட்டாலும், கர்த்தர் ஸ்தோத்திரம், அடிமேல அடி விழுந்தாலும் என்னை தாங்குகிறீர், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, நம்மை கர்த்தர் வலது கரத்தினால தாங்குகிறாராம். வலது கரத்தினால நம்மை கர்த்தர் தாங்குகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். முன்பு நான் வாசித்தது போல 63:8 படித்தது போல கர்த்தர் ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? கர்த்தர் ஸ்தோத்திரம், என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். தாங்குகிறீர், தாங்குகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன், உன்னை தாங்குவேன். கர்த்தர் நம்மை இந்த மாதம், பிப்ரவரி மாதம் தாங்குவேன், தாங்குகிறேன், இன்னும் தாங்குவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். அடியின் மேல அடி, பிரச்சனையின் மேல பிரச்சனை, பாடுகள் மேல பாடு, வேதனையின் மேல வேதனை, கஷ்டத்தின் மேல் கஷ்டம் பெருகினாலும் துன்மார்க்கன் நிச்சயமாக நீர் அவர்களை சறுக்கலான இடத்திலே நிறுத்தி பாழான இடங்களில் விட பண்ணுகிறீர். துன்மார்க்கன் சறுக்கலான இடத்திலே நிறுத்தி பாழான இடத்திலே அவனை விட பண்ணுகிறாராம். அவள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நானோ ஆனாலும் நான் எப்போதும் இருக்கிறேன்,
நீர் என்னை உடைய ஆலோசனையின்படி என்னை நடத்துகிறீர். மகிமையில என்னை சேர்த்துக் கொள்வீர். பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர வேற விருப்பம் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிறவர்கள் அனைவரையும் சங்கரிப்பீர். ஆண்டவரே, துன்மார்க்கனை பார்த்து, எனக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து, ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடு நினைத்தேன். உற்று பார்த்தால் துன்மார்க்கன் இல்லை. தேவன் என்னை தாங்குகிறார். கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 37ஆம் சங்கீதத்திலேயும் கூட இதைதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீதிமானையோ கர்த்தர் தாங்குகிறார், துன்மார்க்கனுடைய புயங்கள் முறியும். நீதிமானையோ கர்த்தர் தாங்குகிறார். 37ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்திலே, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். எனக்கு அருமையானவர்களே, நீ தள்ளுண்டு போக மாட்டாய். நீ விழுந்தாலும் எழுந்திருப்பாய். காரணம், உன்னை தாங்குகிற கர்த்தர். உனக்கு சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அடிகள், பிரச்சனைகள் மேல் பிரச்சனை பெருகினாலும் இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தர், துன்மார்க்கன் அழிந்து போவான், துன்மார்க்கன் நஷ்டப்பட்டு போவான், துன்மார்க்கன் புயங்கள் முடியும், துன்மார்க்கன் உற்று பார்த்தால் அவன் இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சி பார்க்கிலும் நீதிமானுக்கு இருக்கிற கொஞ்சம் நல்லது. அவனை உற்று பார்த்தால் கர்த்தர் அவனை சறுக்கலான இடத்துல நிறுத்துகிறார். அருமையான தேவ பிள்ளையே, உன்னையோ கர்த்தர் தாங்குகிறார். நீ எப்போது கர்த்தரோடு இருக்கிறாய். எப்போது கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உணவோடும் நாம் தெய்வத்தோடும் இருக்கிறதுனால தேவன் உங்களை என்னை தாங்குகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை வேளையில சந்தோஷப்படுகிறோம். இந்த பிப்ரவரி மாதம் தேவன் என்னை வலது கையை பிடித்து தாங்குகிறார். உன் வலது கையை பிடித்து உன்னை தாங்குகிறார். ஆத்துமா தொடர்ந்து பற்றி பிடிக்கும். உங்களுடைய வலது கரத்தால் என்னை தாங்குகிறீர், உங்களுடைய கையினால் எங்களை தூக்கி விடுகிறீர். இந்த மாதம் உன்னை கீழே விழாதபடி தாங்குகிறது மட்டுமல்ல, 37ஆம் சங்கீதம் 24 நாம் படித்தது போல, கர்த்தர் ஸ்தோத்திரம், விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தம்முடைய கையினால் அவனை தாங்குகிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல மனுஷனே, நீ விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கையினால் உன்னை தாங்குகிறார். தாங்குகிற கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இனி துன்மார்க்கனை பார்க்காதே, மற்றவனை பார்க்காதே. அவன் செழிப்பா இருக்கிறானே, அவனுக்கு வேதனை இல்லாமல் சுகமா இருக்கிறானே, மனுஷர் படுகிற உபாதைகள் அவனுக்கு இல்லையே, வருத்தம் இல்லையே, அவன் விரும்புகிறதை விட அதிகம் அவனுக்கு கிடைக்கிறதே. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் விரும்புகிறதை விட நிறைய அவன் பெற்றுக்கொள்கிறானே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் எனக்கு கேட்கறது கூட கிடைக்க மாட்டேங்குதே. அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவங்க நினைக்கிற காரியமெல்லாம் நடக்குதே, என் காரியங்கள் ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குதே. இந்த முதல் நாளிலே புலம்பலோடும் அழுகையோடும் கண்ணீரோடும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னை பார்த்துதான் கர்த்தர் பேசுகிறார். உன்னுடைய காரியம் வாய்க்காமல் போகாதில்ல, வாய்க்கும். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ கர்த்தரோடு இருக்கிறார். விழாதபடி, தள்ளுண்டு போகாதபடி உன்னை நீதியின் வலது கரத்தால் கர்த்தர் ஸ்தோத்திரம் தம்முடைய கையினால் வலது கையை பிடித்து உங்களை என்னையும் தாங்குகிற தேவன் இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். 41ஆம் அதிகாரம்
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது வசனத்திலே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலதுகரத்தினால் தாங்குவேன். என் நீதியின் வலதுகரத்தினால உன்னை நான் தாங்குவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிப்போம். வலதுகையை பிடித்து தாங்குகிறார், நீதியின் வலதுகரத்தினால் தாங்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையினால் தூக்கி விடுகிறார். இவ்வளவு நல்ல அருமையான அனுபவங்கள். உன்னை கர்த்தர் கையினால தூக்கி விடுவார், நீ தள்ளுண்டு போக மாட்டாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமது கையினால் அவனை தாங்குகிறார், கையினால தாங்குகிறார், கையை பிடித்து தாங்குகிறார், நீதியின் வலதுகரத்தினால தாங்குகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உன் ஆத்துமாவை பாதுகாக்கிறார். கர்த்தர் உன்னை காக்க வல்லவராயிருக்கிறார். இவையெல்லாம் பேச பேச என் இருதயம் உடைகிறது. உங்களை என்னையும் கர்த்தர் ஸ்தோத்திரம் தாங்குகிற தேவன். எத்தனை பேருக்குள்ள சந்தோஷம். என்னை தாங்குகிற ஒரு கர்த்தர் உண்டு. என்னை நீதியின் வலதுகரத்தினால் தாங்குகிற கர்த்தர் உண்டு. நான் தள்ளுண்டு போகாமல் என்னை தூக்கி எடுக்கிற கர்த்தருடைய கரம் எனக்கு உண்டு. வலதுகையினால் என்னை தாங்குகிற கர்த்தர் எனக்கு உண்டு. சந்தோஷப்படுவோமாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். உன்னுடைய வலதுகர கை என்னை பிடித்து தாங்குகிறீர், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவருடைய வலது கை கர்த்தர் கையினால தாங்குகிறார், நீதியின் வலதுகரத்தினால தாங்குகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவருடைய வலது கை என்ன செய்யும்? கர்த்தர் ஸ்தோத்திரம். என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். கர்த்தர் ஸ்தோத்திரம். வலது கை நீதியின் வலதுகரம் தாங்குகிற கரம் மட்டுமல்ல, இன்னைக்கு அவருடைய வலது கரத்தை குறித்து நம்ம தியானிக்கிறோம். வலதுகரம் தாங்குகிற கரம், அவருடைய கை தூக்கி விடுகிற கை. இரண்டாவதாக அந்த வலது கை நம்மை அணைக்கிற கை. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேயும் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலேயும் நாம் படிக்கும்போது, Song of Solomon chapter 2 verse 6, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், chapter 8 verse 3, இந்த 2 வசனத்திலேயும் நாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வலதுகரம் என்ன செய்கிறது? வாசிக்கிறேன். chapter 2 verse 6, அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாங்குகிற கரம், சஸ்டைன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாங்குகிற கரம் நம்மை சஸ்டைன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அணைக்கிற கரம், சரவுண்டிங் ஆர் எம்ப்ரஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை சுற்றி இடதுகை தலையின் கீழ் இருக்கிறதா, வலதுகை அணைத்துக் கொள்கிறதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் கர்த்தருடைய வலதுகையும் இடதுகையும் என்னை சுற்றி இருக்கிறது, சரவுண்டிங், என்னை சூழ்ந்து இருக்கிறது. அவர் என்னை அப்படியே அணைத்துக் கொள்கிறார். பயப்படாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் படிக்கலாம். Song of Solomon chapter 8 verse 3, அவர் இடதுகை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலதுகை என்னை அணைக்கும். தாங்குகிற கரம், சஸ்டைனிங் ஹேண்ட். என்னை அணைக்கிற கரம், சரவுண்டிங் ஹேண்ட் ஆர் எம்ப்ரசிங் ஹேண்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய கரம் என்னை அணைக்கும் போது அது ஒரு ஆறுதல், அது ஒரு தேறுதல். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளவு பெரிய பாக்கியம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு குழந்தை கீழே விழுந்து இல்லாவிட்டு அழுதுகிட்டு இருக்கு, மண்ணில் புரண்டு, அந்த தாய் எடுத்து அப்படியே அணைத்துக் கொள்கிறார். அணைத்துக் கொள்ளும் போது அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய ஆறுதல், ஒரு பெரிய தைரியம். உன்னை இந்த காலை வேளையில சரவுண்டிங் ஹேண்ட், எம்ப்ரசிங், கர்த்தர் ஸ்தோத்திரம், காட்ஸ் எம்ப்ரசிங் உன்னை சந்திக்கிறது. இடதுகை தலையின் கீழ், வலது கையினாலே உன்னை அணைக்கிறார்.
சோர்ந்து போயிருக்கிறாயா? விடாய்த்து போயிருக்கிறாயா? கண்ணீரோடு இருக்கிறாயா? அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உனக்கு கர்த்தர் சகாயராய், கர்த்தர் உன்னை ஆற்றுகிறவராய், கர்த்தர் உன்னை தேற்றுகிறவராய், ஆறுதல் படுத்துகிறவராய். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரௌண்டிங், வலதுகை தலையின் கீழ இருக்கு, இடதுகை என்னை அப்படியே அணைக்கிறது. அவர் 2 கையும் என்னை அப்படியே ஹக் பண்ணுது, கட்டி பிடிச்சிருக்கு. எனக்கு தைரியம் வருமே, எனக்கு பலன் வருமே, என் கண்ணீர் மாறுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் அதை உணர்வோமா? Our God's hand, right hand is sustaining me. The God's right hand embracing me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓராபாலா ஷத்துடாயினியா. கிருபை கிருபை இறங்கட்டும். உங்களை என்னையும் அவர் அரவணைக்கட்டும். அழாதே என்று சொல்லி அரவணைக்கட்டும். பயப்படாதே என்று சொல்லி அரவணைக்கட்டும். கலங்காதே என்று சொல்லி அரவணைக்கட்டும். சோர்ந்து போகாதே என்று சொல்லி அவருடைய கரம் இந்த முதல் நாளே, முதல் ஆராதனையிலேயே உன்னை என்னையும் அரவணைப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது, வலதுகை என்ன செய்யும்? ஐசையா 41:13, 41ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் வசனம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகி இருக்கிற தேவன் நம்முடைய வலதுகையை பிடித்து பயப்படாதே, சப்போர்ட், நான் உனக்கு துணை செய்கிறேன், I will help thee, நான் உனக்கு உதவி செய்வேன். Sustain, surround and support. உன்னை கர்த்தர் ஸ்தோத்திரம் உதவி செய்யும்படி, சப்போர்ட்டா இருக்கும்படி, சகாயரா இருக்கும்படி, ஒத்தாசை செய்யும்படி, உதவி செய்யும்படி உன் வலதுகையை பிடித்து தாங்குகிற கர்த்தர் சொல்லுகிறார். உன் வலதுகையை பிடித்து தாங்குவேன். உன் வலதுகையினால, என் வலதுகையினால உன்னை அணைத்துக் கொள்வேன். என் வலதுகையை கர்த்தர் பிடிச்சிருக்கிறார். இதுல ஒரு தைரியம் என்னன்னா, நான் கர்த்தருடைய கையை பிடிச்சா விட்டுருவேன், ஆனா கர்த்தர் என் கையை பிடிச்சா விடவே மாட்டார். கர்த்தர் விடவே மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிப்ரவரி மாதம் 1 தேதியில கர்த்தர் உன் கையை பிடிச்சிருக்கிறார். உன்னை தாங்கும்படியாய், உன்னை அணைக்கும்படியாய், உனக்கு உதவி செய்யும்படியாய், துணை செய்யும்படியாய். எல்லாம் பயப்படாதே, எந்த காரியத்தை குறித்து பயப்படாதே. கர்த்தர் உன் வலதுகையை பிடித்து உனக்கு துணை செய்வேன் என்று உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இதனுடைய தொடர்ச்சியான சத்தியத்தை தொடர்ந்து கவனிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் மாறுவார்கள். வாக்கு தத்தத்தை பிடித்துக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. ஏன் தெரியுமா? உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் உன் வலதுகையை பிடித்திருக்கிறார். He hold your right hand. The Almighty God, God of Israelites, hold your right hand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை கெட்டியாய் பிடிச்சு வச்சிருக்கிறார். கெட்டியாய் பிடிச்சு வச்சிருக்கிறார். பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஏசாயா 45:1 கூட நாம் இவ்விதமாய் படிக்கிறோம். அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. அப்படியானால் இந்த வலதுகையை பிடிக்கிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். All the crooked will be straight. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Crooked will be straight. Sustain, surround, support, straight. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அப்படியே செய்ய போகிறார். நம்புயா. ஆனாலும் துன்மார்க்கனை பார்த்து அவங்க நல்லா இருக்கிறாங்களே,
அவங்களுக்கு வேதனை இல்லையேன்னு கவலைப்படாத. அவர்கள் கொஞ்ச நேரத்தில் ஒன்றுமில்லாமல் போயிடுவாங்க. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தரை அண்டிக் கொள்வது உனக்கு நலம். கர்த்தரோடு கூட இருப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரனா அவருடைய ஆலோசனைப்படி நம்மை நடத்துவார். முடிவில் மகிமையிலே ஏற்றுக்கொள்வார். இந்த மாதம் கர்த்தர் வலதுகையை பிடித்து பேசிக் கொண்டிருக்கிறார். தாங்குவேன் மகனே, கர்த்தர் அரவணைப்பேன் மகனே, உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் மகனே, உதவி செய்வேன். உனக்கு முன்பா இருக்கிற கோணல்களை எல்லாம் நான் செவ்வையாக்குவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒப்பு கொடுப்போமா, விசுவாசிப்போமா. எனக்கு முன்பாக கர்த்தாவே நீ போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்வோம். என்னை தாங்க போறதுக்காய் ஸ்தோத்திரம், தாங்கிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். என்னை கர்த்தாவே விட தள்ளுண்டு போகாதபடி கையினால் தூக்குகிறதற்காய் தாங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். துதிச்சுக்கிட்டே இருப்போமா. இன்னும் அப்படி செய்வார். இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் உனக்கு எனக்கு அப்படி செய்வார். ஜெபிப்போம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஜனவரி மாதம் முழுவதும் காத்து பிப்ரவரி மாதத்திலே கையை பிடித்து தாங்குவேன் என்று சொல்லுகிறீர். எங்களை வலதுகையினால ஆண்டவரே எங்களை அரவணைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீதி எங்களை கர்த்தாவே வலதுகையை பிடித்து உதவி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், துணை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை வலதுகையை பிடித்து உனக்கு முன்னே போய் கோணலை செவ்வையாக்குவேன் என்று சொல்கிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களை நடத்தும், எங்களை ஆசீர்வதியும், இரக்கத்தால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு விசை கூட புதிய மாத வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து நடத்துவாராக. ஆமென்.